இட்டு முடிச்சின மலைக்கு இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து அஜித் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பத்மபூஷன் அவார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் தொடர்ந்து இப்போது அஜித் சார் சைடில் வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அது நன்றி தெரிவித்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ அது படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குயிக்காக நான் படித்து காட்டினேன். ஸோ குடியரசுத் தலைவர் அவர்கள் அறிவித்த மதிப்புமிக்க பத்ம விருதை பெறுவதில் நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தேசத்திற்கு எனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பாக்கியமாக கருதுகிறேன். இந்த அங்கீகாரம் தனிப்பட்ட முறையில் எனக்கானது மட்டுமல்ல, இதனை சாத்தியப்படுத்திய பலரது உழைப்பும் இதில் அடங்கும் என்பதை உணர்வேன். எனது மதிப்புக்குரிய திரைத்துறையினர், திரைத்துறை முன்னோடிகள், என் நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றி. உங்கள் உத்வேகம், ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு ஆகியவை எனது பயணத்தில் உறுதுணையாக இருந்ததோடு எனக்கு விருப்பம் இருந்த மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த உதவியது. பல ஆண்டுகளாக எனக்கு ஆதரவு கொடுத்த எனது மோட்டார் ரேசிங் நண்பர்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் அண்ட் ரைஃபிள் ஷூட்டிங் நண்பர்களுக்கும் நன்றி. மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், இந்திய தேசிய ரைஃபிள் சங்கம், சென்னை ரைஃபிள் கிளப் ஆகியவற்றை ஊக்கமளித்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் எனது பலம். நன்றி. இந்த நாளை காண என் மறைந்த தந்தை இப்போது என்னுடன் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனாலும் நான் செய்யும் எல்லாவற்றிலும் அவரது வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதில் அவர் பெருமைப்படுவார். என் அம்மாவின் நிபந்தனையற்ற அன்புக்கும் நான் என்னவாக விரும்பினேனோ அதுவாகவே மாற உதவிய அவரது தியாகங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த 25 ஆண்டுகளில் எனது அனைத்து சந்தோஷங்களையும் வெற்றிகளிலும் துணையாக இருந்த என் மனைவியும் தோழியுமான ஷாலினி எனது பக்கபலம். என் குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் தான் என் பெருமை மற்றும் என் வாழ்வின் ஒளி. சிறப்பாக செயல்படுவது மற்றும் சரியாக வாழ்வது எப்படி என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்னை ஊக்குவிக்கிறார்கள். ஸோ எனது ரசிகர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது. இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியது. இந்த கௌரவத்திற்கு இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் அனைவருக்கும் நன்றி. நேர்மையுடன் ஆர்வத்துடன் தொடர்ந்து செயல்பட நான் உறுதி பூண்டுள்ளேன். என்னுடைய பயணத்தில் நான் உற்சாகமாக இருப்பதைப் போலவே உங்கள் அனைவரது பயணமும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். நன்றியுடன் அஜித்குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எல்லாருக்கும் அவர் நன்றி சொன்ன விதமே வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை அவர் ஹைலைட் பண்ணிக்க விஷயம்லாம் வந்து செமையாக இருந்தது படிக்கிறதுக்கே. ஸோ இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அண்ட் சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.